ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஃபைனலிஸ்ட் ரெண்டு டீமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹரியானா விஸ் பட்னா பைரட்ஸ் தான் ஃபைனல் நடக்க போது. ஒரு தெரியான ஃபைனலா இருக்க போது. அதற்கு முன்னாடி செமிஃபைனல் மேட்சஸோட குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக இந்த வீடியோல. ரெண்டு மேட்சுமே வேற லெவல் நெயில் பைட்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி. அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா எல்லா வீடியோலையும் ஸ்டார்டிங்கில் ஒரு குவிஸ், அதாவது ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். அதற்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீசனில் ஒரு பிளேயரால் எடுக்கப்பட்ட அதிகபட்சமான ரெய்ட் புள்ளிகள் எவ்வளோ, அது யாரு? கண்டிப்பாக ஈஸியாக பதில் சொல்லிடுவீங்க. பட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு போட்டோம். நானுமே அந்த கமெண்ட்டுக்கு ஹார்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நாம் இந்த டே, அதாவது 27 டிசம்பர் அன்னைக்கு நடந்த 2 செமிஃபைனல் மேட்சஸ், சும்மா தெரியான செமிஃபைனல் மேட்ச். இது வரைக்கும் நான் பார்த்ததுலே ரெண்டுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸாக இது ரெண்டையுமே கண்டிப்பாக வைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டியை ஹரியானா ஸ்டீலர்ஸ் 28க்கு 25 சொல்லி 3 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருப்பாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் சார்பாக ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிவம் பட்டார 7 புள்ளிகள், சஞ்சய் 3 புள்ளி, ஜெய்தீப் எந்த புள்ளிகளும் எடுக்கல, வினய் 6 புள்ளிகள், சாகில் எந்த புள்ளிகளும் எடுக்கல, ராகுல் சேத்பல் 5 புள்ளி, முகமது ரேசா 3 புள்ளிகள் தான். சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ககன் கவுடா 10, ஆஷிஷ் சிங் எதுவுமே பண்ணல, மகேந்திர சிங் 0 பாயிண்ட்ஸ், பவானி ராஜ்புட் 5 புள்ளிகள், பரத் 3 புள்ளி, இத்தேஷ் 5 புள்ளி, சுமித் 2 புள்ளி அண்ட் சப்ஸ்டியூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த போட்டி ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ரொம்ப டஃபா போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 12க்கு 11 சொல்லிட்டு 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் லீட் எடுத்திருந்தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். செகண்ட் ஹாஃபும் யூபிஓ தான் ரொம்ப சூப்பரான ஒரு கம்பேக்கை கொடுத்திருந்தாங்க. நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து யூபிஓ தாஸ் வின் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஹரியானா பக்கம் தான் கை வாங்கி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது யூபிஓ தாஸோட கை வாங்கி இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படி இப்படின்னு மாறி போயிட்டே தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் யாரா ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ராகுல் சேத்பலோட ஒரே ஒரு சூப்பர் டேக்கிள் இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த 3 பேர் ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல இருந்தாங்க. அந்த ரைடு ரொம்ப முக்கியமான ஒரு ரைடு. ஸோ அப்போ வந்த யூபிஓ தான் ரைடரை சும்மா அசால்ட்டா பிடிச்சி போட்டிருப்பாரு ராகுல் சேத்பல். இன்னைக்கு கேம் சேஞ்சர் கண்டிப்பா ராகுல் சேத்பல் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம சஞ்சயோட 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலான டைம்ல, ரொம்ப முக்கியமான நேரத்தில் வந்து இருந்துச்சு. அதனால அவருக்குமே ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்களோட பிரைமரி அண்ட் மெயினா கருதப்பட்ட பிளே ஆஃப்னாலே இந்த மனுஷன் கலக்குவார்னு எதிர்பார்க்கப்பட்ட முகமது ரேசா சடோலி சியனே வந்து இன்னைக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பண்ணவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அது இல்லாம கேப்டன் ஜெய்தீப் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர்லேயே இருந்தாரு. அவராலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படி இருந்தப்போதான் சஞ்சய் வந்து ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் டிஃபென்ஸ்ல வந்து கிளிம்சஸ் காட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா கூட ராகுல் சேத்பலும் சேர்ந்துக்கிட்டாரு. ரைட் சைட் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனாலேயே யூபிஓ தாஸோட பவானி ராஜ்புட்டால பெருசா பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. ஒரு பக்கம் ககன் கவுடா மட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டே இருந்தாரு. அவர் மட்டும் தான் 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் யூபிஎஸ் வரைக்கும் எடுத்திருந்தாரு. மற்றபடி யூபிஎஸ் டிஃபென்ஸ் வந்து வேற லெவல் தெரியா இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இத்தேஷ் 5 புள்ளி, அது இல்லாம சுமித் வந்து ரொம்ப முக்கியமான சமயத்தில் 2 டேக்கிள போட்டு அவருமே 2 பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தாரு. ஓவராலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு ஆல் அவுட்டுமே நடக்கல. செகண்ட் ஹாஃப்ல ஹரியானா யூபிஎஸ் ஒரு டைம் ஆல் அவுட் பண்ணிருப்பாங்க. அங்கதான் லைட்டா லீட் எடுத்திருப்பாங்க. இல்லாட்டி இந்த போட்டி யூபிஎஸ் பக்கம் தான் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப குரூஷியலான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டியா தான் இது போயிருந்துச்சு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது யூபிஓ தாஸ் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு, பட் நாம சொல்லியிருந்தோம் ஹரியானா ஃபைனல் போவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஒரு ரைடு, அதாவது பவானி ராஜ்புட் அவுட் ஆவார் இல்லையா, ஸோ அந்த டைம் ஒரு செகண்ட் அதனால அவுட் ஆவார் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸைட்மெண்டோட உச்சக்கட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு மொமெண்ட் அது. அதை மட்டும் சக்ஸஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா யூபிஓ தாஸ் அசால்ட்டா ஜெயிச்சிருப்பாங்க. பட் அது நடக்கல. கடைசியில் ராகுல் சேத்பலோட மேஜிக் இன் சூப்பர் டேக்கிளோட பாஷா அப்படின்னு சும்மா ஒன்றும் அவருக்கு பேர் வைக்கல. அதை கரெக்டா ப்ரூவ் பண்ணியிருந்தாரு, அதுவும் செமிஃபைனல்ல. ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் 2வது சீசன் கன்சிக்யூட்டிவா ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த டேவோட 2வது போட்டி ரவாண்டலி கேசி விஸ் பட்னா பைரட்ஸ். இந்த போட்டியை 32க்கு 28 சொல்லி பட்னா பைரட்ஸ் வின் பண்ணிட்டு ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தபாண்டலி கேசி சார்பா நவீன்குமார் 2 புள்ளிகள், கௌரவ் சில்லர் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சந்தீப் 1, ஆஷும் மாலிக் 9, ஆஷிஷ் 0, யோகேஷ் 4, ஆஷிஷ் எந்த புள்ளிகளும் எடுக்கல. அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் சேத்பல் 3, மோஹித் 7 புள்ளிகள். இன்னைக்கு த ரியல் கேம் சேஞ்சர். பட் அவரோட எஃபர்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. கடைசியில் நவீன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால.
சரி, பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் தேவங்க் 8 புள்ளிகள், தேபக் 3 புள்ளி, குர்தீப் எந்த புள்ளிகளும் எடுக்கல, ஐயன் 8 புள்ளிகள், நவ்தீப் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சுபம் செண்டே 5 புள்ளிகள், அன்கீத் 4 புள்ளி அண்ட் சப்ஸ்டியூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து செம்ம லீட்ல இருந்தாங்க பட்னா பைரட்ஸ். 17க்கு 10 தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பையே முடிச்சாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல தபாங் டெலிகேசி தான் அதிகமான பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, 18க்கு 15ன்னு சொல்லிட்டு. பட் கடைசி கட்டத்தில் இந்த போட்டியை தோக்குறதுக்கு கண்டிப்பாக முக்கியமான ரீசன் வந்து நவீன்குமார் கோயச் தான். ஸோ அவர் போயிட்டு ரொம்ப குரூஷியலான டைமில் பாயிண்ட் எடுத்துகிட்டு வர வேண்டிய நேரத்தில் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கணும். பட் அந்த சமயத்தில் போயிட்டு பல்டைனை கூட கிராஸ் பண்ண முடியாமல் அன்கீத் கிட்ட வந்து டேக்கிள் ஆவார். அது ஒரு சின்ன மைனஸ் தான். பட் அது சின்ன மைனஸ் அப்படிங்கிறது ஒரு மேட்சையே இவனோட ஃபைனல் கனவையே தூக்கி வெளியே போட்டுருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் தான் கேம் சேஞ்சிங் மொமெண்ட். அதுக்கப்புறமா ஈஸியாகவே பட்னா வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் ஒரு சின்ன ட்ராமாலாம் நடந்துச்சு. அயன் வந்து 1 பாயிண்ட் எடுத்தாரா, 2 பாயிண்ட் எடுத்தாரா, இல்லை லைனை கிராஸ் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ லைனை கிராஸ் பண்ணாலே அங்கே ரைட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா டெக்னிக்கல் பாயிண்டை பற்றி பேசிலாம் எந்த பிரோஜனமும் கிடையாது. ஏன்னா அங்கே ரூல்ஸ் படி அது நடக்கவே போகிறது கிடையாது. ஸோ பட்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இந்த போட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த போட்டியில் ஆரம்பத்தில் ஆஷு மாலிக்கோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ. ஸோ மேபி அவர் ஆரம்பத்திலிருந்து வெறியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த போட்டி அப்போ இருந்தே டபாங் டெல்லி பக்கம் தான் இருந்திருக்கும். பட் அதுக்கு நேர ஆப்போசிட்டாக பட்னாவோட ரைடர்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அயன் ரொம்ப முக்கியமான சமயத்தெல்லாம் பாயிண்ட் எடுத்திருந்தாரு. முக்கியமாக அந்த கடைசி ரைடெலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் தேவங்குமே ஒரு சில சமயத்தில் வந்து நல்லாவே எஃபெக்ட்ஃபுல்லாக இருந்தார். இந்த 2 பேரும் தான் இந்த டீமோட மிகப்பெரிய பலம். அது ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சுபம் செண்டே, அதாவது இதற்கு முன்னாடி தான் ட்ராப் பண்ணலாம் பட்டார் சுபம் செண்டே. போன மேட்ச்லேயே அவர் கிடையாது, அதாவது எலிமினேட்டர்லேயே அவர் கிடையாது, நவ்தீப் தான் வச்சிருப்பாங்க. பட் சுபம் செண்டே வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயர் அப்படிங்கிறது அகைன் ஒன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. செமிஃபைனல் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப குரூஷியலான கேம். ஒரு i5 எடுத்து டீம் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி கேப்டன் அன்கீத் தேகலம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தீபக் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன் டிஃபென்ஸ் 3 புள்ளிகள், அதுவுமே ரொம்ப குரூஷியலான ஒன்று. ஸோ இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் மட்டுமே சேர்ந்து தபாங் டெலிகேசியை முடிச்சு விட்டாங்க. டெல்லியில் நவீன் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க, 2 பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. அவருக்கு டே சரியாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் வேறு வழி கிடையாது, யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக டெல்லி ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால முடியலை. பட்னா பைரட்ஸ் 5வது முறையாக ஃபைனல் போட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஒரு பிக்கஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஃபைனல் மேட்ச் இருக்கு, ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெர்ஸ் பட்னா பைரட்ஸ். லீக் மேட்ச்லேயே இவங்க மோதிக்கிட்டப்போ எக்கச்சக்கமான எல்லோ கார்டு, பயங்கரமான அக்ரஷன்லாம் காட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பாக ஃபைனல் அதை விட தெரியா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த பக்கம் மன்ப்ரீத் சிங், இந்த பக்கம் நரேந்தர் ரேது, இந்த பக்கம் அயன் அண்ட் தேவங்க் அண்ட் இவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு முகமது ரேசா, சடுலுச்சியன், ராகுல் சேத்பல், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் யூனிட்டுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைடிங் யூனிட் மோதிக்க போறாங்க. ஸோ ரைடர்ஸா டிஃபெண்டர்ஸா யார் பிகேஎல் சீசன் 11 சாம்பியன்ஷிப் அடிக்க போறாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் டிஃபெண்டர்ஸ் பக்கமாக போறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.